அதே நம்ம பார்த்த அதே பகுதியில் தான் நிற்கிறேன். முதல் 8 வருஷத்துல அதில் நேற்றைக்கு அந்த தலைப்பு அப்படின்னு சொல்றது என்ன கொடுத்துருப்பாங்க, அல்லாஃப் அல்லாஃப் அப்படின்னு சொல்ற அந்த லெட்டர், அது ஒரு வாய்ஸ், சத்தம். அல்லாஃப்னு சொன்னா அந்த எப்ரே பாஷையில் அல்லாஃப்னு சொல்ற வேர்டை எதுக்கு, அந்த சத்தத்தை, அந்த லெட்டரை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு 22 லெட்டருக்கும் 22 அர்த்தங்கள் இருக்கும். சும்மா எதுவும் நம்ம லெட்டர்ல அர்த்தம் இருக்காங்க. நம்ம லெட்டர்லயும் உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்துன்ட்டு 2 விதமான தன்மைகள் இருக்கு இல்லையா. அதே போல அந்த எப்ரே பாஷையினுடைய லெட்டர்லையும் அர்த்தம் உண்டு. இந்த எப்ரே பாஷையில அந்த லெட்டர் அல்லாஃப் அப்படின்னு சொன்னா அது சரியான அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆவிக்குரிய அடையாளத்துல அதனுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் பலன், பலன், பவர், அதுபோல என்னது ஸ்ட்ரென்த், பவர் அண்ட் லீடர்ஷிப். ஒரு லீடர், ஒரு வழி நடத்தக்கூடிய ஒருத்தனுக்கு முதல்ல பலனையும் சக்தியையும், பவர் அப்படின்னு சொல்ற சக்தி, பலனும் சக்தியையும் கொடுக்கிற ஒரு லெட்டர் தான் அலாஃப். அப்ப அந்த அலாஃப்ல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? யூனிட்டி அண்ட் கிரியேஷன். யூனிட்டி அண்ட் கிரியேஷன். இந்த யூனிட்டி அண்ட் கிரியேஷன் ஐக்கியத்தையும், கிரியேஷன் சிருஷ்டிக்கும், ஐக்கியத்தையும் சிருஷ்டித்தல் அப்படின்னு சொல்ற 2 அர்த்தம் கொண்டதுதான் அந்த அல்லாஃப். அல்லாஃப் அப்படின்னு சொல்லும்போது முதல் அல்லாஃப்ல அந்த லெட்டரை சொல்லும் போதே பலன், வல்லமை அப்படின்னு உள்ளது மனசுல வரணும். 2வது அதுல சொல்லப்பட்டது பலனும் வல்லமையும் லீடர்ஷிப்பும். ஒரு அதிகாரிக்கு தேவை பலனும் வேணும், வல்லமையும் வேணும். அப்போ பலன் இல்லாதவன் ஒரு லீடரா இருக்க முடியாது, வல்லமை இல்லாதவனும் ஒரு லீடரா. வல்லமைக்கு அர்த்தம் பவருக்கு அர்த்தம் வேற, ஸ்ட்ரென்த்துக்கு அர்த்தம் வேற. இப்போ மாட்டுக்கு உடம்புல என்ன இருக்கு, பவர் இருக்கும், ஆனா ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே நேரத்துல பவர் அப்படின்ற போலீஸ்ல பவர் இருக்கும், இப்போ அதிகாரம் இருக்கும். அதிகாரம் சொல்றது பவர். அதே நேரம் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்றது உள்ளான ஒரு அமைப்பு. நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைச்சிடும், ஆரோக்கியம். கரெக்டு தான், ஸ்ட்ரென்த்ன்னு சொல்றது ஆரோக்கியத்தை சேர்ந்தது. ஆனா பவர்ன்னு சொல்றது அறிவை சேர்ந்தது. பவர்ன்னு சொல்றது அறிவை சேர்ந்தது. இந்த அப்போ ஆரோக்கியமும் அறிவும் உள்ள ஒருத்தன் தான் தலைவனாக முடியும். ஆரோக்கியமும் அறிவும் உள்ளவன். நம்ம ஆரோக்கியமும் அறிவும் இல்லாம தலைவன் ஆகிற ஒரு கேசு கட்டு ரொம்ப கஷ்டம். அது எல்லா இடத்துலயும் இப்படித்தான். ஆரோக்கியமும் அறிவும் இருக்கணும், நோயாளியை கொண்டு போய் யாரும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்ம நினைச்சோம் நேத்தை தியானித்தன கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். அது யாரு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான் சொல்லி பார்த்தோம்ல. அல்லாஹ்ல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் இஸ் அ லீடர். தேவனுடைய வேதத்தின்படி நடந்தா ஆட்டோமேட்டிக்கா லீடர்ஷிப், அதாவது ஒரு அதிகாரம் நமக்குள்ள தானே வந்துடும். அடுத்தது அது அந்த தன்மைகளை நேற்றை பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம், அந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் அந்த 7வது வசனம் பிரகாரம் இன்னும் அந்த அல்லாஃப்ல ஒரு ஆத்மீக அர்த்தம் அப்படின்னு சொல்லுவது யூனிட்டி அண்ட் கிரியேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. யூனிட்டின்னு தெரியும் நமக்கெல்லாம், ஒன்னஸ், ஒரு அதாவது நம்முடைய அந்த ஒரு லீடருடைய யூனிட்டி இந்த கர்த்தருடைய வேதத்தின்படி அப்படின்னு சொல்லும் போது தேவனோடுள்ள ஒரு ஐக்கியம் உள்ளவனா இருப்பான். அடுத்தது இந்த கிரியேஷன் சொல்லி as the first letter Allah
signifies the beginning and the origin of all things. எல்லா காரியத்துக்கும் சிருஷ்டிப்பு அப்படின்னு சொல்றது ஆரம்பம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு. அப்ப அந்த ஆரம்பத்தை, அது யாரோட உள்ள ஆரம்பம்? தேவனோடு உள்ள உறவின் ஆரம்பத்தை ஏற்படுத்துகிறதா அந்த லெட்டர். ஒரு வார்த்தைக்கு, ஒரு ஒரு எழுத்துக்கே இவ்வளவு அர்த்தம் கொண்டு வச்சிருக்கு. என்ன அர்த்தமா இருக்கு? இப்ப அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல்ஃபா அப்படின்னு சொல்ற வார்த்தையில, லெட்டர்ல முதல் அர்த்தம் என்னது? இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் ஃபார் எ லீடர். ஒரு லீடருக்கு அறிவும் ஆரோக்கியம் கொடுக்கிற ஒரு சத்தம் அது அப்படின்னு சொல்லுது. அறிவும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற ஒரு சத்தம் அல்லாஹ். அடுத்தது அவனுக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியத்துல அவனுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் சிருஷ்டிப்பி, அதாவது என்னது ஆரம்பங்களின் அறிவையும் உருவாக்கும். ஆரம்பம், சிருஷ்டினாலே ஆரம்பம், கிரியேஷன். அப்போ சிருஷ்டிப்பின் ஆரம்பம். ஒரு லீடருக்கு ஒரு சிருஷ்டியை குறித்து, ஒரு ஆரம்பத்தை குறித்து, ஒரு காரியத்தை குறித்து, அதை எப்படி ஆரம்பிக்கணும்ன்ற அறிவு இருக்கணும். அந்த அறிவை உருவாக்குகிற ஒரு சத்தம் அது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபைனலா அதை குறித்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த வேர்டு, அதாவது அதுல அவ்வளவுதான். அந்த அறிவுக்குள்ள இவ்வளவு, அந்த ஒரு லெட்டர்ல இவ்வளவு அர்த்தமே இருக்கு. நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? பைபிள் ஒரு அல்லாப்புன்னு வச்சிருக்கு. பைபிள் அது அதுக்கு தலைப்பை கூட யாரும் சிந்திக்க மாட்டோம். 22 லெட்டரை கொண்டு, ஒரு லெட்டருக்கு 8 வார்த்தையை கொண்டு என்ன செய்திருக்கு? 119 சங்கீதம். ஏற்கனவே சங்கீதத்தை பெற்று சொல்லிட்டேன். 1வது சங்கீதம் அப்படின்னா சுருக்கம். மொத்த சங்கீதத்துக்கும் சரி, வேதத்துக்கும் சரி அது சுருக்கம். 19வது சங்கீதம் அது என்னது? விளக்கம். சங்கீதத்துக்கும் சரி, வேதத்துக்கும் சரி ஒரு விளக்க உரை கொடுக்கப்படுது. அப்ப அந்த விளக்க உரை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. அந்த எழுத்துக்காரன், சங்கீதக்காரன் என்ன செய்யறான்? அந்த எப்ரே பாஷையினுடைய 22 லெட்டர் தான் உண்டு. அந்த லெட்டருக்கு அடிஸ்தானத்துல முழு வேதத்துக்கும் இந்த சங்கீதத்துக்கும் விளக்கம் கொடுக்கும்படியாய் அவன் எழுதுகிற அந்த தியானித்து பாடுகிற ஒரு பாட்டாகும் சங்கீத பாட்டு. அப்போ இதுல 1வது வசனம் அதையும் சொல்லிட்டு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். அப்ப வேதத்தின்படி நடக்கிறது யாரு என்னன்னு பார்த்தோம். அதுல ஒரு சில காரியத்தை பார்த்துட்டு 6வது வசனத்துல இருந்து உன்னை பார்க்கலாம் நான். அப்ப அதுல 7வது வசனம், 6வது வசனம், நான் உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த யதார்த்தமான ஒரு லீடர்ஷிப் அல்ல, அது இருந்தா வெட்கம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. நான் உன்னுடைய கற்பனைகளை, அதாவது கற்பனை அப்படின்னு சொல்றது என்னது? நம்ம தெரியும், ஒரு காரியம், எந்த ஒரு காரியம் செய்யணும்னா ஒரு ஒழுக்கம் ஒண்ணு வேணும். கற்பனை எதுக்கு கொடுக்கப்பட்டது? இப்போ நமக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் எதுவுமே கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இப்போ கூடி போனாலும் ரியாக்ஷன் இருக்கும், குறைஞ்சி போனா அசைவு இருக்காது எந்த ஒரு காரியமும். அப்போ வாழ்க்கையில கூடுதலா சில காரியத்தை நம்ம செய்து வரும்போது என்ன செய்யாது? ரியாக்ஷன் கரெக்டா இருக்காது. ரியாக்ஷன் வேறு விதமா நம்ம எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு நடக்காது. அதே நேரம் சிலர் குறைச்சி செய்யலாம்னு பார்ப்பாங்க, கொஞ்சம் போல செய்யலாம் அப்படின்னு. கொஞ்சம் போல அந்த காரியத்தை செய்யும் போது ஆக்ஷன் இருக்காது. கூடி போனா ரியாக்ஷன் இருக்கும். அப்போ சரியா செய்தாதான் கிரியேஷன் இருக்கும். நீ ஆக்ஷன்ல இருக்குதியா, கிரியேஷன்ல இருக்குதியா, இல்ல ஒண்ணும் இல்லாம அசைவு இல்லாத ஒரு டெட் ஸ்டேஜ்ல இருக்குதியா அப்படின்னு இது நிறைய அதை தியானிச்சுட்டே உட்கார்ந்து நிறைய காரியத்தை சொல்லி தந்துகிட்டே இருப்போம். அப்போ ஆக்ஷன்ல இருந்தா அது சிருஷ்டிக்கும். பின்ன ஓவர் ஆக்ஷன் ஆச்சா அது ரியாக்ஷன் எதிர்க்கும். எந்த ஒரு காரியமும் அப்படிதான். ரொம்ப ஆக்ஷன் பண்ணிட்டா, ரொம்ப பரிசுத்தம் வாங்கிட்டு காட்ட ஆரம்பிச்சுட்டா பின்ன போச்சு, அந்த வாழ்க்கை போயிடுச்சு. அதே நேரம் பரிசுத்தத்துல அப்படி அந்த மீடியமா நின்னா உருவாகிட்டே இருக்கும்.
நம்ம ஒண்ணும் இல்லாம இருந்தா அட் ஸ்டேஜ், அதாவது நாறிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஆவிக்குரிய ஜீவிதம் சொல்றதே ஒண்ணும் இல்லாத ஒரு ஜீவிதம், நாற்றம் பிடிச்ச ஜீவிதம். அதே நேரத்துல ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சா அது அவ்வளவுதான், அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமா வரும், அது வைத்தியாரத்தனமா இருக்கும். அதே நேரம் அந்த நிதானமான ஒரு நிலைமையில இருந்தா உருவாக்கங்கள் உருவாக்கிட்டே இருக்கும், உருவாக்கங்கள் புதுமைகள் படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மீடியமான அந்த எக்ஸாக்ட், அந்த சரியான ஒரு சேர்வை நமக்குள்ள இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதம் அப்படின்னு சொல்றது ஜபமும் இருக்கணும், வேதம் இருக்கணும், தியானம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும். இந்த அப்ப ஒரு கரெக்டா ஜீவிதம் கொண்டு போனோம்னா ஜபம், வேதம், ஆராதனை, தியானம், இந்த 4 எண்ணமும் இல்லைன்னு வைங்க. ஜபம் சொன்னா என்னன்னு தெரியல, ஆராதனைன்னு சொன்னா என்னன்னு தெரியல, நமக்கு ஆராதனையே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஆராதிக்கவே இல்லை. இந்த ஆராதனை அப்படின்னு சொல்றது அறிந்தவைகள் அறிவிச்சுட்டே இருக்கிறது தானே ஆராதனையை தவிர, சொன்னியா, சரி கேட்டேன், வீட்டுல போய் உட்கார, அது என்னைக்கும் ஆராதனை ஆகாது. நீ அறிந்ததை அறிவிச்சுட்டு இருந்தாதான் அதுக்கு பேருதான் ஆராதனை. நம்ம எல்லாரும் நினைக்கிற போது சர்ச்சைக்கு போயிட்டோம்னா ஆராதனை முடிஞ்சு போயிடுச்சு. நீ ஆராதனை முடிஞ்சு கேட்க வேண்டிய அதான் கேட்டுட்டு வந்த. இனி அறிந்ததை அறிவிச்சாதான் அந்த ஆராதனை நிச்சயம். அது அது கிரியேஷன், அந்த ஆக்ஷன், அந்த சிருஷ்டிப்பு உருவாகும். இது இப்போ உருவாகாது. ஏன்னு சொன்னா அது செத்து போகும். ஒரு விதைய மண்ணில் போடாம ஒரு இடத்துல கொண்டு தனிமையாக கொஞ்ச நாள் வச்சுப்பாரு, அது ஆட்டோமேட்டிக்கா நினைச்சிடும், பூசணம் பிடிச்சு அப்படி இப்படி அது இல்லாம ஆயிடும். அதே போலதான் நீ வசனத்தை எவ்வளவு கேட்டாலும் அது நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு உள்ள எண்ணம் இல்லாம வசனம் கேட்ட பெரிய பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடந்தோம்னு சொன்னா அது நமக்குள்ளே இருந்து அவிஞ்சு 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 போயிடும். அப்ப அது ஆராதனைக்கு நேரம் வராது, அவியலுக்கு நேரம் தான் போகும். அவிஞ்சு நாறுகிற ஒரு நிலைமைக்கு தான் போகும். நீ எல்லா கிறிஸ்தவன், அதாவது கிறிஸ்தவன் சொல்றவன், அதாவது அது இவன் கிறிஸ்தவனே ஆக முடியாது. யாரு கிறிஸ்தவம் ஆகணும்னு சொன்னா இந்த 4 எண்ணம் எனக்குள்ள இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்? முதலாவது அவனுக்கு இருக்க வேண்டியது செபிக்க தெரியணும், 2வது வேதம் தெரியணும், 3வது ஆராதனை தெரியணும், 4வது தியானம் தெரியணும். அதாவது வேதம் தெரியணும் அப்படின்னு சொன்னா வேதத்தை ஒரு வேளையில என்ன செய்யலாம், படிக்கணும். ஜெபிக்கணும்னு சொன்னா அதுக்கு நேற்று அந்த ஜபம் நல்லா இருந்தது. அந்த ஜபங்கள் எப்படி எப்படி இருக்கணும். இப்ப இதுகள் எல்லாம் நம்ம யாருமே என்னது சிந்திக்கிறதே கிடையாது. ப்ரேயர் எப்படி இருக்கணும் தெரியாது. சும்மா நமக்கு தோணுனதெல்லாம் பேசினா அது ப்ரேயர் ஆகாது. அது முதல்ல படிச்சுடுங்க. ப்ரேயர் அப்படின்னு சொல்ற ஒரு சப்ஜெக்ட், ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அறிவு நமக்கு இருக்கிறது ஒரு ரொம்ப தேவை. அது அந்த ப்ரேயர் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நினைக்கிறது போல ப்ரேயர் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் அதே ப்ரேயரை பற்றி என்ன பார்த்தோம் ஒன்று சொல்லுவீங்களா? அதை ஞாபகம் இருக்கா? ப்ரேயர் சொல்றதுனால யாருமே நான் முடிச்சிருக்கீங்களோ, உறங்கிட்டு இருக்கீங்களோ? ஒரு தரிசனம் ஏற்படுத்தணும். ஜபம் சொல்றதுன்னா தரிசனம் இருக்கணும். That's a very important thing. The familiar, the long familiar light. தூரத்துல ஒரு வெளிச்சத்தை காண்கிறது தான் ஜப வாழ்வு. நம்ம 2 வார்த்தை இதுல சொல்லிட்டு போறது, நான் ப்ரேயர் பண்றேன்னா எனக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கணும். என்னுடைய அறிவுகளை தூண்டி விடுகிற வெளிச்சம் உருவாகணும் ப்ரேயர். நான் அறிவுகளை குறித்து கவலையே பட்டுவிட மாட்டேன் அப்படின்னா அது நம்பர் 1. 2வது என்ன பார்த்தோம்? 2வதுல என்ன சொன்னேன்? கற்பனைகளை நிறைவேற்றும்.
வசனங்கள் கட்டளைகளை கற்பனைகளை நிறைவேற்றுறதுதான் ஜப வாழ்வு. நான் வாயாலே சொல்லுகிறது இல்லை ஜப வாழ்வு. ஜபம் 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 சொல்லிக்கிட்டு எல்லாரும் பண்ணுவோன்னு 2 வார்த்தை கேட்டோம், அஜன் சொன்னதுக்கு பின்னாடி 2 வார்த்தையை சொல்லிட்டோம், அது ஜபம் இல்லை. ஜபம் சொல்றது தரிசனத்தை ஏற்படுத்தும். ஜபம் சொல்றது கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறது தான் ஜபம். அடுத்த 3வது ஆபத்துகளை தடுத்து நிறுத்தும். எவ்வளவு நல்ல அந்த அந்த இதை பாருங்க. வாட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு கேட்டாலே இஸ் ப்ரோவோக் த டேஞ்சர். அது ஒரு பெரிய ஒரு இந்த ஜபத்துக்கு ஒரு ஒரு வல்லமைன்னு சொல்றதே, எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அதை ப்ரோவோக் தடுக்கும். நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணங்களே நம்ம யோசிக்கிறதே இல்லை பாருங்க. அதுல ஏதாவது ஜபம் சொல்ற இதுதான் ஜபம். இது எனக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லி போலீஸ்காரன்ட்ட போய் நிற்கிறோம், எனக்கு ஆபத்து வருதுன்னு பார்ட்டி ஆபீஸ்ல போய் நிற்கிறோம். இன்னும் ஜபம் பண்ணிக்குவாரு, ஆபத்து வரவே வராது. எந்த ஆபத்தும் வராது, எதுனாலையும் வராது. சத்ருனாலையும் வராது, வைரஸ்னாலையும் வராது, வேற எதுவும் வராது. கடைசியா ஒண்ணு கடந்த கால ஜீவிதத்தை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு கடந்த கால ஜீவிதங்களை என்ன செய்யும்? வாழ்க்கையில கடந்த காலம் எப்படி ஜீவிக்கிறோம் அப்படின்றத அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவர்கிட்ட வருவதற்கு யோக்கியமா இல்லையாண்டு உள்ளது நமக்குள்ளே அது உருவாக்குறது தான் ஜபம். ஓகே, இப்ப பிரேயரை பற்றி அந்த பிரேயருடைய தன்மைகள் இப்படி எல்லாம் நம்ம யோசித்து பிரேயர் பண்ணாதான். இல்ல பிரேயர் அப்படின்னு சொன்னோன்னு நாங்க 2 வார்த்தையை சொல்லிட்டோம், இட்ஸ் பிரேயர் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இன்னும் நமக்கு யாருக்கும் தரிசனம் இல்லை. தரிசனம்னு சொல்லி இதுவரைக்கும் நினைச்ச நபருக்கு கூட தரிசனம் இல்லாம இருக்கு. அதான் எனக்கு ஒரு, அதாவது நீ கண்ணை அடைச்சி உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே familiar light being long, ஏதோ உனக்கு வாழ்க்கையில ஒரு உன்னோட ரொம்ப நெருக்கமுள்ள ஒரு அறிவின் நிகழ்வு தூரத்துல உனக்கு வெளிப்பட்டு இருக்கும். அதான் ஜப வாழ்வு. நமக்கு ஒன்றும் தெரியாதது போல இருந்து புலம்பிக்கிட்டு போறதுதான் நம்ம ஜப வாழ்வுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஜபத்தை குறித்து தெளிவா அது என்னதை படிக்கும்போது எனக்கு நல்லா, அப்போதான் நமக்கு ஒரு லீடர்ஸ் உருவாகுவார்கள். நம்ம சபைக்குள்ள ஒரு லீடர் உருவாகணும்னு சொன்னா ஜப வாழ்வு இப்படி அமைஞ்சிருக்கணும், தரிசனம் உள்ளதா இருக்கணும். 2வது என்ன பார்த்தோம்? கற்பனைகளின் வேதத்தை கை கொள்ளுகிறதா இருக்கணும். 3வது ஆபத்துகளை தடுத்து நிறுத்துகிற சக்தி கொண்ட நபராய் மரணம் ஜபிக்கிறவங்க. அடுத்து கடைசியா பார்த்தது போல என்னது, அவங்க பழைய காலம் சாட்சி, வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கணும். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உன்னை குறித்து பழைய நல்லவைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பழைய கெட்டவைகளை அல்ல, நல்லவைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அனுபவத்தை கர்த்தர் உருவாக்க தான் நம்ம ஜெபிக்க எழும்பி இருக்கிறோம். அது நல்லா புரிஞ்சிடுங்க. நான் இந்த அல்ஃபா அப்படின்னு சொல்ற வேர்டு வார்த்தையை குறித்து ஏன் ஒவ்வொரு வார்த்தையும் 22 வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு, அடுத்த பெத்துக்கும் அர்த்தம் இருக்கு. நான் ஒன்னொன்னா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சும்மா எதுவும் இல்லை. இதுக்கு இப்படி 22 லெட்டரையும் வச்சுக்கிட்டு ஒரு சங்கீதத்தை எழுதி வேதத்தை அப்படியே விளக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உத்தம மார்க்கத்தான். என்ன உத்தம மார்க்கத்தான்? கர்த்தர் இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். அவன் யார் தெரியுமா? இஸ் அ லீடர். அவன் யார் தெரியுமா? அவன் யாரு? இந்த மேன் ஆஃப் பவர். அவன் யாரு தெரியுமா? அவன் இஸ் அ மேன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஆரோக்கியமும் அறிவும் தலைமைத்துவமும் கொண்ட ஒரு நபர் தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் அப்படின்னு தெளிவா அதை சொல்லதான் அங்க போட்டிருக்காங்க. யாரு கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பா அப்படின்னா அவன் முதலாவது ஆரோக்கியமும் அறிவும் அதிகாரமும் கொண்டவனாய் இருக்கிறவன் தான். அவன் வேதத்தின்படி நடந்தால்தான் என்ன உண்டாகும் தெரியுமா? யூனிட்டி வித் காட்
அண்ட் மேன், தேவனோடும் மனுஷனோடும் ஒருமுக அல்ல ஒற்றுமை உண்டாகி அங்க என்ன உருவாகும்? ஆரம்பம், சிருஷ்டி, எல்லாத்தினுடைய வாழ்க்கையில பல காரியங்களை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு இருந்தது. அந்த இதுதான் அந்த 1வது 8 வசனத்துக்குள்ளேயும் கிடக்கிற மறைபொருள். அப்ப எந்த காரியத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் ஆரோக்கியமான அறிவுள்ளவனான தலைமத்துவ ஞானம் நிறைந்தவனா இருக்கணும் அப்படின்னு உள்ளதை சொல்லுதான். அப்படி இருக்க அவன் என்ன செய்யணும்னு சொல்லா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவருடைய சாட்சியை கை கொள்ளுகிறவனா இருக்கணும். அடுத்தது அவர்கள் அநியாயம் செய்யாதவர்களா இருக்கணும். ஆரோக்கியம்லாம் இருக்கிறோம். அடுத்த அதெல்லாம் அதை பார்த்தோம். 4வது உள்ளது, கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொண்டு நீர் கற்பிக்க அதாவது படிக்கிறவனா இருக்கணும். அதை கற்பிக்கிறீன்னா அதை கவனிக்கிறவனா இருக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நல்லமா இருக்கும். இந்த 5ல இருந்து கீழே உள்ள அந்த 3 வருஷம் 5, 6, 7, 8 இந்த 4 வசனத்தை நீ பார்த்தேன்னு சொன்னா, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் என்னப்பட்டால் ஸ்திரப்படுத்தப்பட்டால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அது எப்படி நடைகள் ஸ்திரப்படுத்தப்படுகிறது? அதாவது எப்பவுமே நடைகள் ஒரு ஆரோக்கியம் உள்ளவனுக்கு நடைதான் ஸ்திரமா இருக்கும். அப்போ அடுத்த நான் இதுல மெயினா இன்னைக்கு 7 தியானத்துக்கு எடுத்தேன். என்னன்னா, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது நடைகள் ஸ்திரப்படணும்னு சொன்னா நீதி நியாயத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். இல்லாம அத படிக்காம எந்த ஒரு காரியமும் கற்றுக்கொள்ளும் போது நான் என்ன செய்வதில்லைன்னு சொல்லியிருக்கு, கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தில் உம்மை துதிப்பேன். இருதயம் செம்மையாகும். சரியா கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இருதயம். நம்ம கற்றுக்கொள்ளுகிற வேலை நமக்கு கிடையாது, கேட்கிற வேலை மட்டும்தான் வச்சிருக்கிறோம். படிக்கிற வேலை அப்படின்னு சொல்றது நம்மகிட்ட கிடையாது. கேட்போம் ஆனா படிக்க மாட்டோம். எவ்வளவும் கேட்போம் ஆனா என்னது காணாப்படம் ஆக மாட்டோம். வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும் போதுதான் இருதயம் செம்மையாகும். இருதயம் எப்பவுமே இருதயத்தை செம்மையாக்கணும். இருதயம் சரியில்லைங்கன்னா நிறைய பார்த்தோமே, உன் வீட்டுக்குள்ள இசைக்காவில் வந்தது இல்லையா, வீட்டுக்குள்ள செம்மையாகல, உன் இருதயம் வெளியில வேஷம் போடுமே தவிர உள்ள என்ன செய்யாது, செம்மையாகல. இப்ப இருதயத்தை செம்மையாகணும்னா படிக்கணும். நடைகள் அதாவது கற்றுக்கொள்ளும் தாகம் இருக்கணும். அப்ப நம்ம கற்றுக்கொள்ளுகிறவளா இல்ல. அங்க இன்னொரு இடத்துல சங்கீத காலை தோறும் எனக்கு கல்விமானி நாவை தருகிறீர் என்று சொல்லியிருக்கு. காலையில எழும்பி ஜெபித்தால் அறிவு உருவாகிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டுகிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில எழும்பி ஜெபம் பண்ணது சும்மா ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் ஓடி வரும்னு நினைக்கிறது இல்ல. ஆசீர்வாதம் சொன்னாலே ஏற்கனவே சொல்லிடுவோம், உலகத்தான் படிப்பிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு படிப்பிச்சு தரையில. ஆசீர்வாதம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா நீ ஆரோக்கியமா இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு நோய் இருக்காது, வியாதி இருக்காது, உனக்கு நஷ்டம் இருக்காது, உனக்கு துன்பம் உண்டாகாது, போராட்டம் உண்டாகாது அப்படின்னு உள்ளதுதான். அப்ப இந்த ஆரோக்கியமான ஒரு அனுபவம் தான் ஆசீர்வாதமே தவிர, ரெண்டாவது அறிவு தான் உனக்கு ஆசீர்வாதமே தவிர, 3வது என்னது உன்னுடைய அறிவு, அதாவது உனக்கு பலன். இனி நம்ம ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் என்னது, கொஞ்சம் பணம் இருந்தா எல்லாரும், பணம் இருந்தா ஒரு உலகத்துல ஒன்னும் ஆசீர்வாதம் கிடையாது. முதல்ல ஆரோக்கியம் தான் மனுஷனுடைய ஆசீர்வாதம். அது தேவன் அதை தான் தருவார். நீ கொழுத்த கண்டை போல செழித்திருப்பான் என்றுதான் சொன்னாரு. அதனால தேவ வசனங்களை நமக்கு எதுக்கு கற்றுக்கொள்ளுகிறேன்? அப்போ அல்பா நான் எதுக்கு கற்றுக்கொள்ளுகிறேன்? டு பி எ லீடர். யாரு வேதத்தை அதிகமா கற்றுக்கொள்ளுகிறோம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாராயிருவாங்க, நடத்துகிறவர்கள் ஆயிடுவாங்க. அப்ப இதுல இன்னொரு சரியா அர்த்தம் என்னது, ஒரு வீடை நடத்துகிற தகப்பனுக்கு வேதம் தெரியணும்னு அர்த்தம். வீட்டை நடத்துகிறவனுக்கு வேதம் தெரியாது,
வீட்டுக்காரிக்கு வேதம் தெரியும், வீட்டுக்காரி தான் லீடர் ஆக முடியும். அது போட்டு வீட்டுக்காரியே லீடர் ஆகிட்டு போட்டு 2 பேருக்கும் வேதமே தெரியலைன்னா யாரு வீட்டுக்குள்ள வேதத்தை நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தலைமத்துவம் உண்டாகுமே தவிர, இன்னைக்கு நிறைய வீடு குடும்பத்தை பிள்ளைகள் நடத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அது நம்ம அந்த உலக பிரகமரம் பார்க்க கூடாது, தயவு செய்து நினைச்சுங்க. ஆத்மீகமான வாழ்வை பாருங்க. அதனால ஆத்மீக வாழ்வுல குடும்பத்துல நோயே இல்லைன்னு சொன்னா யூ ஆர் த பிளஸ்ட் ஃபேமிலி. நீ ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளை பெற்ற நீ தேவனால் ஆசீர்வதிக்க பெற்றிருக்கிறாய். அப்ப ஏன் சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அதே போல பாவ எதிர்ப்பு சக்தியும் நிறைய பேருக்கு இல்லை. நோய் எதிர்ப்பு சக்தி இங்க ஆவிக்குரிய ஜீவத்துல பாவ எதிர்ப்பு சக்தி. அதாவது நமக்கு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக் கொடுங்க, ஆன்டிபயோட்டிக் எந்த நோய்க்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துக்கு எந்த நிலைமைக்கும் ஆன்டிபயோட்டிக் வேணும். இந்த ஆன்டிபயோட்டிக்காக நம்ம இப்ப என்ன செய்திருக்கிறது, அதுதான் ப்ரேயர் ஒர்த்துக்கு. ஆன்டிபயோட்டிக் எடுத்தியான்னு கேட்டா எஸ், நான் ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன். அது என்னது? ப்ரேயர். ஜெபம் பண்ணினேன். காலையில ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு தான் நான் வெளியே வருவேன். ஏன்னு சொன்னா நிறைய கிருமி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். எந்த கிருமி என்ன தாக்கும் தெரியாது. நிறைய ஆபத்து என்ன சுத்திட்டு இருக்கும். எது என்ன தாக்கும் தெரியாது. ஜபம் எனக்குள்ள இருக்கணும். ஓகே, இப்ப நிறைய காரியத்தை சொல்லிட்டேன். அடுத்தது இதுல நான் படிப்பிக்கிற அந்த 7வது வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அப்ப வேதத்தை கற்றுக்கொள்ளாம அவருடைய நீதி நியாயத்தை, அவருடைய உடன்படி, அவருடைய கற்பனையை கற்றுக்கொள்ளாம, கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நல்லா புரியணும். யூ ஷுட் பி குவாலிஃபைடு. தகுதி உள்ளவன் ஆகிறது தான் கற்றுக்கொள்ளுதல். தன்னை தகுதிப்படுத்தணும். தகுதிப்படுத்தினா சர்டிஃபிகேட் இருக்கும், தகுதிப்படுத்தினா வேலை கிடைக்கும், தகுதிப்படுத்தினா தான் இன்டர்வியூக்கு போக முடியும். அப்போ வேத அறிவுள்ள தகுதி உள்ளவனா மாறினா மட்டும்தான் தேவனை துதிக்கிற நல்ல இருதயம் உண்டாகும். இப்போ ஒரு ஆளு சொல்லி தானே துதிக்கிறாங்க எல்லாரும். ஒரு சோத்திரம் போடு, சோத்திரம், ஒரு அல்லேலியா போடு, ஒரு அல்லேலியா. ஏன் சொன்னா இவன் இன்னும் தகுதி ஆகலன்ற அர்த்தம். தான் தகுதி ஆகும் போது நோபடி, யாருமே உன்னை என்ன செய்ய வேண்டியது இருக்காது. இப்ப தூண்டி விட வேண்டிய அவசியமே கிடையாது. தூண்டுதல் இல்லாம உணர்வுடைகிற ஒரு அனுபவம் தான் இந்த கற்றுக்கொள்ளுதல். மற்றும் தூண்டிவிட்டு உணர்வடைகிறது கற்றுக்கொள்ளுதல் இல்ல. தூண்டி விடாம பார்த்து படித்து வாசிக்கும் போது தன்னுடைய இருதயத்தை செம்மையாக்கி கொள்ளுகிறவன் தான் கற்றுக்கொள்ளுகிறவன். அவன் அந்த கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இப்போ அது எப்படி உருவாகும்னு பார்த்துரும். அந்த கற்றுக்கொள்ளுகிறவன் யாரா இருப்பான்? அவன் ஆலயத்தை கட்டுகிறவனா இருப்பான். 1 நாளாகமோ 29ஆம் அதிகாரம் 13 - 17 வரைக்கும் தாவீது அங்க ஒரு காரியத்தை சொல்லுவாரு. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாக்குனதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் ஆராதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்திலே பிரியப்படுகிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இருக்கிற உம்முடைய ஜனங்களும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறதை கண்டு சந்தோஷப்படுகிறேன். இப்ப யாரு பிரமாணத்தை, அதாவது என்ன சொல்லிருக்கு, உம்முடைய நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது யாரை
கற்றுக்கொள்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுத்து கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்தை கட்டுகிற, ஆலயத்தை கட்டுகிறவர்கள் இல்லாம தன்னுடைய லாபத்தை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள முடியாது. நீ கிறிஸ்தவத்துல இருக்கிற எல்லா ஒரு பிரச்சனையும் இதுதான். ரொம்ப நேரம் எடுத்துட்டனோ, சாரி, இன்னும் நான் உள்ள வரவே இல்லை, பார்த்துடுங்க. பாருங்க, இது இப்ப தியானம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த அறிவை சேர்த்தா ரொம்ப நேரம் போயிடும். அப்போ இப்ப புரிஞ்சது இல்ல, கற்றுக்கொள்ளுகிறவன் லாபம் தேடுகிறவன் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவன். அவனுகிட்ட இருந்துதான் இருதயத்துல செம்மையான துதி உண்டாகும். இன்னைக்கு கிறிஸ்தவமே அவமானப்பட்டது எதனால நினைச்சீங்க? லாபத்துக்கு வேண்டி ஊழியத்துக்கு வந்த எல்லாம் கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துறான். தாவீது அப்படி இல்லை, கர்த்தர் தாரதெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி ஆராதனையை ஏற்படுத்துகிறவன். அறிந்ததை அறிவிக்கணும்னா ஒரு ஆலயம் வேணும்ல. அப்ப அந்த ஆலயத்தை கட்டி தேவனை ஆராதிக்க நினைக்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் தேவனுக்கென்று கொடுக்கறதுல மனப்பூர்வ சிந்தனை உரிய மனுஷன். அவனுக்கு தான் அந்த வேதத்தை நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கும். அந்த கற்றுக்கொள்ளுதல் எதை உருவாக்கும்? செம்மையான இருதயத்தை உருவாக்கும். அந்த செம்மையான இருதயத்தை உருவாக்கும், தேவனை துதிக்கும், துதியை உருவாக்கும். இந்த அனுபவங்களை தேவன் தரட்டும். ஒன்னும் இன்னைக்கு என்னால முடியல. நான் கொஞ்சம் அந்த அவுட்லைன்களை கொஞ்சம் எதுக்கு என்னன்னா, பைபிள் படிக்கிறது அப்படின்னு அநேகருக்கு தெரியாததுனாலதான் நான் கொஞ்சம் அவுட்லைன்ல போயிட்டேன். அந்த ஏன்னா ஒவ்வொரு லெட்டர்லயும் அர்த்தம் இருக்கு. 119 சங்கீதம் எனக்கு தீர்ப்பேன்டே தெரியாது. அது காலையிலே தயவு செய்து 8 வசனத்தை ஒரே நாளையில 8 வருஷம் தீர்மானம் கிட்ட தீராது. நம்ம மற்றது போல முடிக்க விரும்பல. ஏன்னா நம்ம அங்கங்கேயே கிடந்து ஒவ்வொரு வருஷமா எடுத்து 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 காலையில தியானிப்பதை காட்டிலும் முழு சங்கீதத்துக்கும் வேதத்துக்கும் விளக்க உரையா இருக்கக்கூடிய இந்த புஸ்தகத்தை அதிகாலையில எழும்பியிருந்து அதை ஒரு படிப்பு படிச்சு நம்ம ஜீவிதத்தை சீர்படுத்தினால் நம்ம இந்த பூமியில கர்த்தருடைய வேலையை செய்கிற பிள்ளைகளா மாற முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் நல்ல கோஆப்ரேட் பண்ணி நீங்களும் படிங்க, படிச்சுக்கிட்டு ஆயத்தமா இருங்க, சிந்திங்க, தியானிங்க, ஜெபிங்க. அந்த ஜெப ஜீவிதத்தை குறித்த அறிவை தரிசனத்தோட ஜெபிக்கும் போது தரிசனத்தை பாருங்க. கர்த்தர் ஏதாவது வெளிச்சத்தை, ஏதாவது அறிவின் சம்பவத்தை உங்களுக்குள்ள வெளிப்படுத்துறான்னு பாருங்க. அந்த வார்த்தைகள் வெளியே வர உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்யட்டும். ஆபத்துகளை தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு பகல் முழுவதும் அவனுடைய கிருபையின் பாதுகாப்புக்குள்ள நம்ம மறையணும். அந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாகணும். ஏதோ 2 வார்த்தை சொல்றது அல்ல, ஒரு தரிசனம், அந்த கண் பார்வை ஆத்மாவில பார்க்க ஆரம்பிக்க தேவன் என் மேல வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தை நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த நல்ல ஒரு தியானத்தோட இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.